மாத்திரம் ஓம் சக்தி. அன்னை ஆதிபராசக்தி அருள்வாக்கிலே பக்தியும் தொண்டும் ஆன்மீகத்தின் இரு கண்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். பக்தி என்பது நாம் ஆலயத்திலே தெய்வத்தை தொழுவது, தொண்டு என்பது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது. ஏழையின் சிறப்பிலே இறைவனை காண வேண்டும் என்று சொல்வார்களே, அதுபோல் நாங்கள் கடந்த ஒரு 45 வருடங்களாக இந்த பணியை செய்து வருகிறோம். தீபாவளி நாம் வீட்டிலிருந்து கொண்டு வந்தால் நமக்கு மட்டும் மகிழ்ச்சி. இப்படி மனவளர்ச்சி குன்றியோர் மையங்கள், சிறுவர் இல்லம், சிறுமியர்கள் இல்லம், முதியோர் இல்லம் ஆகிய 9 இல்லங்களுக்கு வருஷந்தோறும் நாங்கள் சென்று அவர்களுடன் தீபாவளியை மிகவும் சிறப்பாக கொண்டாடுகிறோம். அவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கின்றோம். அவர்களுக்கு அரிசி மூடை, பட்டாசு, ஆடைதானம், கம்பளி, போர்வை போன்றவற்றை கொடுத்து அவர்களின் முகத்திலே நாங்கள் ஆனந்தத்தை காட்டுகின்றோம். ஆனந்தம் என்பது தன்னை அறியாமல் தன்னுடைய மனதிலிருந்து வருவது. அவர்களுக்கு எங்களை கண்டவுடன், இந்த செவ்வாடையை கண்டவுடனே நாங்கள் 12 வகையான இனிப்புகள் கொடுக்கின்ற காரணத்தால் இந்த இனிப்பு அவர்களுக்கு மிகவும் பிடித்த உணவு. தீபாவளியில் அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடும் போது அவர்கள் மிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். நாங்களும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். நாம் வீட்டிலிருந்து கொண்டாடும் போது நம் உறவினர்கள், நம் சொந்தங்கள் மட்டுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் ஏறத்தாழ இன்று ஒரு 450 நபர்களுக்கு நாங்கள் இந்த தீபாவளியை கொண்டாடுகிறோம், அவர்களுடன் சேர்ந்து கொண்டாடுகிறோம். முதியோர் இல்லத்தில் அவர்கள் பட்டாசு வெடிக்கும் போதற்கு அவங்களுக்கு பழைய நினைவு வரும்படி இருக்கும். ஏனெனில் சின்ன வயதில் அவர்கள் பட்டாசு வெடித்திருப்பார்கள். இப்பொழுது தாய் தந்த அம்மா பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கின்றார்கள். அவர்கள் எங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு மிகுந்த ஆனந்தமாக இருக்குது. தீபாவளி என்பதை நாங்கள் உண்மையான தீபாவளி என்பது ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து அவருடைய சிரிப்பிலே ஆனந்தத்தை காண்பதுதான் உண்மையான தீபாவளி. ஓம் சக்தி.